ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. இன்னைக்கு எபிசோட் பயங்கர சுவாரஸ்யமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால ஃபுல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம சித்தார்த் வந்து ஜான்விய கன்னத்திலேயே அரைஞ்சிருப்பான். உடனே அந்த இடத்துக்கு பிரேம் வந்துட்டு எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட தங்கச்சியை நீ அடிப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு மல்லு கட்டி சண்டைக்கு நிக்கிறான். உடனே சித்தார்த் சொல்லிட்டு இருக்கான், இவ என்ன தெரியுமா சொன்னா, நம்மளோட அம்மாவை பத்தி தப்பா பேசினாடா அப்படின்னு சொன்னா, அவ உண்மையை தானே சொல்லியிருப்பா, அவ ஏதாவது பேசட்டும், அதுக்காக நீ வந்து அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து திமிரா வந்து பேச இங்க சித்தார்த்துக்கும் பிரேமுக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இங்க சுஜாதா வந்து தன்னோட பசங்க வந்து இப்படி சண்டை போடுறாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதோட இங்க ரூமுக்கு போனதுமே ஜான்வி வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி பாத்தீங்களான்னா உங்க முன்னாடியே எல்லாரையும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பிரேம் வந்து தோல்ல வந்து அவளை அணைச்சிக்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சோபா பாட்டி வந்து சொல்றாங்க, இவ்வளவு தூரம் நம்மள அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமா நம்ம ஏன் வந்து இங்க இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பிரேம்கிட்ட சொல்லும் போது பிரேமும் வந்து புரிஞ்சுக்கிறான், ஆமா இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம யாரும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய முடிவை வந்து எடுத்துடுறான். அதோட இங்க பத்வாஜ் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வந்து காரசாரமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பிரேம் வந்து கீழே போயிட்டு, இந்த மாதிரி நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க போறது இல்லை, நான் வந்து என்னோட பொண்டாட்டி, என்னோட பாட்டி, என்னோட தங்கச்சியை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய விஷயத்த சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அதுவும் சுஜாதாலாம் அப்படியே அழுறாங்க, இந்த பாருப்பா நீ என்னோட புள்ளப்பா, நீ எப்படிப்பா என்னை விட்டு போகலாம், நீ போகக்கூடாது, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. இந்த பாருங்க, நீங்க வந்து இவ்வளவு நாள் வந்து எனக்கு அம்மாவா இருந்தீங்க, அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. என்னைக்கு வந்து என்னோட தங்கச்சியை வந்து எல்லாரும் அசிங்கப்படுத்தினீங்களோ நான் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லைன்னு, அதனால நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரோஹிணி வந்து சித்தார்த்திட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கா, சித்தார்த் இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு வாங்க, நீங்கள் மறுபடியும் பிரேமா மட்டும் பேசுங்க, இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்க அப்படின்னு அவன் இவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் சித்தார்த் வந்து என்னால் முடியாது, எல்லாமே வந்து என்ன தானே சொல்றீங்க, அவன் பேசுறது எல்லாமே கரெக்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரேம் வரான். பிரேமை பார்த்தோன்னே ரோஹிணி சந்தோஷப்படுறா, ஒரு வேலை ரெண்டு பேரும் ஒன்றா சேர போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன், அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், என்ன தான் இருந்தாலும் எனக்கு நீங்கள் அண்ணன் மாதிரி தானே இருந்தீங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட இங்க பிரேம் வந்து மறுபடியும் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் சீமா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு சீமா, உனக்கு இந்த குடும்பம் முக்கியமா நான் முக்கியமா, என்னோட பேச்சை கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு நீ வரியா இல்ல இவங்க கூட இங்கேயே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். இங்க சீமா அழுறா, தயவு செஞ்சு பிரேம் யோசிச்சு முடிவெடுங்க, இது நம்ம குடும்பம் பிரேம் அப்படிங்கிற மாதிரி அழுகுறா. ஆனா பிரேம் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான், நான் வேணும் அப்படின்னா என் கூட நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம சீமா அழுகுறா, நம்ம சீமாவை வந்து போவேனான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் அழுது பேசிட்டு இருக்காங்க. பார்க்கவே இந்த சீன் ரொம்பவே பாவமா இருக்கும். அதுக்கப்புறம் ரூமுக்கு போனவுடனே பிரேம் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கான், ட்ரெஸ் எல்லாம். அப்ப வந்து சீமா போய் கெஞ்சிரா, அழுது, ப்ளீஸ் பிரேம் தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்க, உங்களோட கோவம் வந்து நியாயமானதுதான், அதுக்காக இவ்வளோ பெரிய முடிவு வந்து நீங்க எடுக்கக்கூடாது, ப்ளீஸ் பிரேம் நம்ம இங்க இருக்கலாம் பிரேம், இந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து கெஞ்சி பார்க்குறான். ஆனா அவன் வந்து அவன் முடிவுல தெளிவா இருக்கான், நான் வந்து கிளம்ப தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி. அதோட இங்க சீமாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட தங்கச்சியை கட்டி பிடிச்சிட்டு ஓன அழ ஆரம்பிக்கிறா, என்ன ரோஹிணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் நம்ம வந்து ரெண்டு பேரும் ஒரே நாளில் தான் மருமகளாக வந்தோம், இவ்வளோ நாள் வந்து இந்த குடும்பத்தில் நல்லது கெட்டது சுகம் துக்கம் எவ்வளோதும் வந்துச்சு, இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்போ எப்படிமா நான் இந்த வீட்டை விட்டு போவேன், அது மட்டும் இல்லாமல் ஒன்றை விட்டு இந்த குடும்பத்தில் உள்ளவங்க பாட்டி அத்தை அண்ணி எல்லாரையும் விட்டு போவேன், எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுவும் போது இங்கே ரோஹிணியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து ரோஹிணி வந்து அக்கா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிரேம சீமா அப்புறம் வந்து சோபா பாட்டி ஜான்வி எல்லாருமே எல்லாம் பண்ணுறாங்க, வீட்டை விட்டு போகிறாங்க. எல்லாரும் எவ்வளோ கெஞ்சி பார்த்துமே அவங்க வந்து கேட்காம அந்த வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. அதோட கார் டாக்ஸியில் வந்து ஏறுறதுக்காக போகும்போது அப்போ தான் வந்து நம்மளோட சீமா வந்து சொல்கிறா, இந்த பாருங்க பிரேம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும், இந்த வீட்டில் நமக்கும் உரிமை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன உளர்ற அப்படிங்கிற மாதிரி பிரேம் கேட்குறான். ஆமாம், உங்களோட அப்பா தேவ் இருக்கார்ல, அவரும் நம்மளோட ராஜேந்திரன் மாமாவும் வந்து
பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வீடு, அந்த பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே வந்து பாதி பாதி இருக்கும். நம்மளோட ஷேர் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் இருக்கும் பிரேம். நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறா. சோபா ஜான்வி 2 பேர்ட்டையுமே இந்த மாதிரி பணத்தாசையை தூண்டுற மாதிரி பேசி விடுறா. உடனே இவங்களும் வந்து ஆமாம் இவ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட எல்லாரும் மறுபடியும் வந்து வீட்டு உள்ளாக்க வராங்க. வந்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே எல்லாரும் வந்துட்டாங்களே, பிரேம் வந்துட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பாருங்க நான் ஒன்றும் உங்க கூட உறவு கொண்டாட வந்து வரல. இந்த வீட்டில் எனக்கும் வந்து ஷேர் இருக்கு புரியுதா, பிஸ்னஸ்லேயும் சரி, அதனால தான் நான் வந்தேன். அதனால என் குடும்பத்தில் உள்ளவங்க இங்கே தான் இருப்போம் புரியுதா அப்படிங்கிற மாதிரி திமிரா சொல்லிட்டு அவன் மட்டும் போயிடுறான். என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் வந்து சீமாவும் வந்து ரோஹிணியை பார்த்து கண்ணடிச்சு கையை காட்டிட்டு பிளான் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்டிட்டு போறா. அப்ப நம்மளோட ரோஹிணியும் கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே, எங்க பிளான்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப கேட்க பாட்டி வந்துட்டு டக்குன்னு வந்து நிக்கிறாங்க. என்ன ரோஹிணி இதெல்லாம் உன்னோட பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ரோஹிணி திருன்னு முழிச்சிட்டு ஆமா பாட்டி எல்லாமே எங்களோட பிளான் தான், எங்களுக்கு வேற வழி தெரியல. அக்கா வந்து ஓன ஆள ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. தேவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஷேர் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா வந்து சோபாவும் அப்புறம் வந்து ஜான்வியும் ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி அக்கா சொல்லியிருப்பாங்க போல, அதனாலதான் இப்ப வந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே வந்து பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பரவாயில்லம்மா ஏதோ சொல்லி நம்மளோட பிரேமை வந்து வீட்டை விட்டு வெளில போவிடாம நீ தடுத்துட்டியே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டியும் நம்மளோட ரோஹிணியை பாராட்டிட்டு இருக்காங்க. அதோட இங்க ஜான்வி சோபா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வந்து மறுபடியும் இந்த வீட்டு உள்ளாக்க நம்ம வந்துட்டோம். நல்ல வேளை சீமா கரெக்டான ஒரு ஐடியா கொடுத்துருக்கா. ஆனாலும் இந்த சீமாவை நம்ம இன்னும் கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரேம் சோபா அதுக்கப்புறம் வந்து ஜான்வி சீமா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இப்ப சோபா வந்து பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே சீமா சொல்றா வாங்கல நேரம் ஆயிடுச்சு, நம்ம வந்து கீழே போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. உடனே சோபா பாட்டி சொல்றாங்க அதெல்லாம் முடியாது, நான்லாம் வந்து கீழே வர முடியாது. அப்புறம் பிரேம் அவங்க மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலப்பா, இந்த ஒரே வீட்டில் நம்ம இருக்கணும் தான், ஆனால் அவங்க கிட்ட நம்மளும் பேசக்கூடாது, நம்ம கிட்ட அவங்களும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே சரி இங்கே வந்து சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சீமாவும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே வருத்தமா நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டா சோபா பாட்டி வந்துட்டு இந்த பாரு சீமா, நான் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார்ட்டையும் பேச வேணாம்னு சொன்னல, உன்னோட தங்கச்சி எங்க இருக்காளே ரோஹிணி, அவ கூடயும் நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. எங்க சீமாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது எதுக்காப்புல ரோஹிணி வரா. ரோஹிணி பேசலான்னு வரா. அப்போ ஃபோன் வந்து கீழே விழுந்துருது. சீமா எடுக்கும்போது தான் பின்னாடி வந்து பாட்டி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இவ பேசுறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கு. இதை கவனிச்சுட்டு சீமா வந்து இந்த மாதிரி வந்து கண்ணால செய்கை காட்டுறா, பாட்டி நிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே திட்டுறா. உனக்கு அறிவே இல்லையா, எதுக்கு என்கிட்ட வந்து பேச வர அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி ரொம்ப திமுறா திட்டி விட்டுடுறா. இதெல்லாம் வந்து சித்தார்த் வேற கேட்டுறானா, அவனுக்கு செம்மையா கடுப்பாகுது. என்னடா அது நம்ம பொண்டாட்டியை வந்து இப்படி திட்டுறாளே இந்த சீமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோவமா வந்து சீமா இங்கேருந்து போயிடுறா. அதோட சித்தார்த் வந்து ரூம்ல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பதான் வந்து என்னாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கேட்கிறா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, என்னோட பொண்டாட்டி வந்து ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட அக்காவே வந்து உன்னை மதிக்க மாட்டாள், அந்த சீமா வந்து ஏன் இப்படி இருக்காரு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது என்னங்க சொல்றீங்க, அக்கா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கிறா. என்ன வளர்ற, உன்னை வந்து எவ்வளவு திமிரா வந்து பேசினா எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஐயோ அக்கா நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம முழுங்கிட்டு அப்படி நிக்கிறா. உடனே வந்து இந்த பாரு நீயும் அவள்கிட்ட போய் பேசாத சரியா, நீ எப்போ பார்த்தாலும் இறங்கி இறங்கி போற, அதனால தான் உன்னை வந்து அவன் மதிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சித்தார்த் சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இங்க ரோஹிணிக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதோட நைட்டு 12 மணி ஆயிடுது. இங்க சீமா வந்து யாருக்குமே தெரியாம எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா பால்கனிக்கு போயிட்டு இந்த மாதிரி நம்ம ரோஹிணியை போயிட்டு மீட் பண்ணிட்டு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த பாரி சாரிம்மா, இந்த மாதிரி உன்னை அப்படி பேசணும்னு நான் பேசல, பாட்டி வேற இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, உன் தங்கச்சிட்ட கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனால தான் உன்னை நான் அப்படி திட்டினேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்லக்கா, எனக்கு தெரியும்க்கா உங்களை பத்தி, ஆனா என்ன சித்தார்த்து தான் கொஞ்சம் வருத்தப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுது. பாட்டி வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகி பாக்குது. இங்க சீமா ரோஹிணியும் ஐயோ பாட்டி என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.